நான் புரண் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவ சங்கீதம் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி மனத்துயர் மன்றாட்டு அப்படின்னு ஒரு ஜபம் சொல்லி சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வெரி குட், சூப்பர், நல்ல கேள்வி கேட்டமா. ஒப்புரவு அருட்சானத்துக்கு முன்னாடி மனத்துயர் மன்றாட்டு சொல்றோம். அந்த ஒப்புரவு அருட்சானத்துல தான் நம்முடைய பாவ மன்னிப்பு நிறைவடையுது. ஆனா அதே நேரத்துல இந்த மனத்துயர் மன்றாட்டை ஒப்புரவு அருட்சானத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கூட நம்ம நம்முடைய ஆன்ம பரிசோதனை செய்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் பயன்படுத்தலாம். நீங்க புது நன்மை எடுக்க போற முன்னாடி நீ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு நம்ம ஒரு சமணசுடைய பிள்ளை மாதிரி சமணசு குழந்தையா மாறிதான் நற்கரணையை வாங்குறோம். அன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளுமே நம்ம பாவம் இல்லாமல் இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம ஒப்புரவு அருட்சம் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு சிலத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க, ஒரு சில நேரத்துல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு சில நேரத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம ஒப்புரவு அருட்சம் பண்ணலாம். அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு கட்டாயமா மன்னிப்பு கேட்கணும். பெரியவங்க சொல்றாங்க, புனிதர்களா இருந்தா கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் பண்றாங்க. அப்ப நம்ம எத்தனை தடவை பாவம் பண்ணுவோம்? அப்ப நம்முடைய பாவங்களோட நம்ம வாழ்றது நல்லதே கிடையாது. பாவத்துக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்றதுதான் நல்ல வாழ்க்கையா இருக்கும். சரியா? அப்ப நம்ம ஒரு சில பிள்ளையோட பசங்களோட யார்ட்டையா பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஏதோ தப்பு பண்ணோம்னாக்க உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? சாரி கேட்கிறோம். அது ரொம்ப முக்கியமா நல்ல குணம். நம்ம தப்பு செஞ்சோமா உடனே சாரி கேட்டணும். அப்ப சாரி எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட நம்ம சாரி கேட்கறதா இந்த மனத்துயர் மன்றாட்டு. நம்ம மக்களோடு செய்யக்கூடிய பாவங்களுக்கு தப்புக்கு எப்படி சாரி கேட்கிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட செய்யக்கூடிய தப்புக்கு பாவத்துக்கு நம்ம மனத்துயர் மன்றாட்டு வழியா மன்னிப்பு கேட்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் அன்னன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது மனத்துயர் மன்றாட்டு வழியா நம்ம செய்யக்கூடியது. இந்த மனத்துயர் மன்றாட்டு ஒவ்வொரு நேரம் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் திருப்பலி நேரத்துல கூட சொல்லுவோம். கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனமும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்லாம் வல்ல இறைவனம் அப்படிங்கிற அந்த ஜெபம் ஒரு பொது பாவ மன்னிப்பு மன்றாட்டா இருக்குது. அதுக்கும் ஒப்புரவு அருட்சானத்துக்கும் சமம் கிடையாது. ஒப்புரவு அருட்சானம் வேற, அது அருட்சானம். ஆனா திருப்பலிக்குள்ள வர்றது ஒரு பொது பாவ மன்னிப்பு வழிபாடுதான் அது. சரியா? இதுவும் ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு. நற்கனை ஆண்டவரை வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பொது மன்னிப்பு வாங்கிக்கிறோம். இது நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கை அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது. அதுக்குதான் நீ சொன்ன அந்த ஒப்புரவு மன்றாட்டு, மனத்துயர் மன்றாட்டு ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒவ்வொரு நாளும் மனத்துயர் மன்றாட்டை சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டு எல்லா நாளுமே நீ இயேசுடைய பிள்ளையா இருக்கணும். சரியா? வெரி குட். God bless you. Thank you, Father. Very good.